ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். அருவ சொற்கள் தமிழ் இலக்கணத்துக்கு ஒரு இன்றியமையாததுன்னே சொல்லிக்கலாம். அது எப்படி என்னங்கிறத விலாவரியா பார்க்கலாங்களா? நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடத்துலையும் முழுமையான வடிவத்துல பயன்படுத்துவது இல்லை. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களை தான் நம்ம மருவு அப்படின்னு சொல்லுவோம். நம் முன்னோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால வழங்கி வந்தனரோ அந்தனை அப்படியே நாமும் வழங்கி வருவதற்கு வழக்கு, அதாவது வழக்கத்திலேயே வந்துருச்சு அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் வழக்காகவே வந்துருச்சு. ஆனா வழக்குங்கிறதுல கூட ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க. இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு இரு வகையா பிரிச்சிருக்காங்க. பொருளை சுட்டுவதற்கு எந்த சொல் இயல்பாக வருகிறதோ அந்த சொல்லாலேயே வழங்குவது அதை இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனை இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறு அப்படின்னு 3 வகையாவும் பிரிக்கலாம். ஊர் பெயர் மட்டுமன்றி எந்தை, எனது தந்தை, பொழுது, போது, வாயில், வாசர் போன்ற பொது சொற்களும் மருவில் அடங்கும். குறிப்பாக சோழ நாடு, சோநாடு என மருவி வருவது வழங்குவது இலக்கிய மரபாகும். இதுல பாத்தீங்கன்னா வாயில் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா? வாயில், வாசல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது மருகி வாசல் அப்படின்னு தான் மருகி வந்திருக்கும். எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா வாசல் அப்படிங்கிற வாசலுங்கிறது வாயிலா மருவிதான் வந்திருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இயற்பெயரும் அசல் பெயரும் மருவு பெயர்கள். இதை எப்படி நம்ம பழைய வழக்கத்துல இருந்த பெயர்களும் இப்ப மருகி எப்படி எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம பெயர்களை பார்க்கலாம். அலங்கா நல்லூர் அலங்கை அப்படின்னு மருவி வந்திருக்கு. அம்பா சமுத்திரம் அப்படிங்கிறது அம்பை அப்படின்னு மருவி வந்திருக்கு. அருப்புக்கோட்டை அப்படிங்கிறது அறுவை அப்படின்னு மருகி வந்திருக்கு. அறந்தாங்கி அறந்தை அப்படின்னு மருவி வந்திருக்கு. அறந்தை அறந்தாங்கி அப்படின்னு கூட மருவி வந்திருக்கிறது. ஆற்றூர் ஆத்தூர் அப்படின்னு மருவி வந்திருக்கு. ராமநாதபுரம் முகவை. இந்த கேள்விகள் கேட்கப்படும். நீங்க உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ராமநாதபுரம் முகவை அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இணையா வரும்போது, அதாவது அலங்கான் நல்லூர் அலங்கை அப்படின்னு இணையா வரும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கஷ்டமானதுதான் டிஎன்பிசில கேட்பாங்க. ராமநாதபுரம் முகவை அப்படிங்குள்ள அது ஒரு சின்ன குழப்பத்தை உண்டு பண்ணும். அதனால இது மாதிரியான அதிக வேறுபாடு இருக்கிறத நீங்க படிக்கலாம். அடுத்தது பார்க்கலாங்களா? உதகமண்டலம், ஊட்டி, உதகை. முதல்ல உதகை அப்படின்னு மருவிச்சு, அப்புறம் காலப்போக்கில் தற்காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஊட்டி அப்படின்னு மருவி வந்திருக்கு. உறையூர் உரந்தை அப்படின்னு மருவி வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா உசிலம்பட்டி உசிலை அப்படின்னு மருவி வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா என் தந்தை, எனது தந்தை அப்படிங்கிறது எந்தை அப்படின்னு மருவி வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கரிவளம் வந்த நல்லூர் அப்படிங்கிறது கருவை அப்படின்னு மருவி வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கருந்தட்டை குடி அப்படிங்கிறது கரந்தை அப்படின்னு மருவி வந்திருக்கு. கருவூர் பாத்தீங்கன்னா கரூர். இந்த கேள்விகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. காஞ்சிபுரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காஞ்சி அப்படின்னு மருவி வந்திருக்கு. கும்பகோணம் குடந்தை அப்படின்னு மருவி வந்திருக்கு. காலப்போக்குல மருவி வந்திருக்கு. உறையூர் உரந்தை அப்படின்னு மருவி வந்திருக்கு. உசிலம்பட்டி உசிலை அப்படின்னு காலப்போக்குல மருவி வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கும்பகோணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடந்தை அப்படின்னு மருவி வந்திருக்கு. கொடைக்கானல் கோடை வாஸ்தலம் அப்படின்னு சொல்லுவா இல்லைங்களா? கொடைக்கானல் அப்படின்னு மருவி வந்திருக்கு. கோயம்புத்தூர் கோவை அப்படின்னு மருவி வந்திருக்கு. சங்கரன் கோயில் சங்கை அப்படின்னு மருவி வந்திருக்கு. சைதாப்பேட்டை சைதை. சிதம்பரம் தில்லை அப்படின்னு மருவி வந்திருக்கு. சிதம்பரம் தில்லை அப்படின்னு மருவி வந்திருக்கு. சிங்காநல்லூர் சிங்களந்தபுரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிங்கை. இது பாத்தீங்கன்னா சிங்காநல்லூர் அப்படிங்கிறது மருவி சிங்களந்தபுரம்ங்கிறது மாறுச்சு, மருவி வந்தது. அதுவும் தற்போது மருவி தற்காலத்துல பாத்தீங்கன்னா சிங்கை அப்படின்னு மருவி வந்திருக்கு. செங்கற்பட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கை அப்படின்னு மருவி வந்திருக்கு. சேந்தமங்கலம் அப்படிங்கிறது சேந்தை அப்படின்னு மருவி வந்திருக்கு. சேலையூர் சேலம் அப்படின்னு மருவி வந்திருக்கு. இந்த சேலையூர் சேலம் அப்படிங்கிறதோட நம்ம சேரளம்
அப்படிங்கிறதும் சேலத்தோட இன்னொருவான மருவு பெயர்கள் தான். சேரளம் அப்படிங்கிறதுல இருந்தும் சேரளம் வந்தது. கேரளத்திலயும் இதே மாதிரி ஒரு வார்த்தைகள் இருந்தது. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அதை பார்க்கலாம். சேதுராயன் புதூர். அடுத்தது பாத்தீங்கன்னா சேராத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சோழ நாடு, சோநாடு அப்படின்னு மருவி வந்திருக்கு. சோளிங்க நல்லூர் அப்படிங்கிறது சோளிங்கர் அப்படின்னு மருவி வந்திருக்கு. தஞ்சாவூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சை அப்படின்னு மருவி வந்திருக்கு. தருமபுரி அப்படிங்கிறது முதல்ல வந்து மருவனது வந்து தூர் அப்படின்னு மருவி, அடுத்தது காலப்போக்குல தருமை அப்படின்னும் மருவி, இப்ப தற்காலத்துல கூப்பிடுறது பாத்தீங்கன்னா தருமை மருவி தருமபுரி அப்படிங்கிற வழக்கில தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, இது மருவிதான் திருச்சிங்கிறது வந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, நெல்லை அப்படின்னு மருவி வந்திருக்கு. திருவாரூர், ஆரூர் அப்படின்னு மருவி வந்திருக்கு. திருவண்ணாமலை அப்படிங்கிறது மருவி அருணை அப்படின்னு அழைச்சாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது மருவி அண்ணாமலை அப்படின்னுங்கிறதும் அழைச்சாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா திருத்தணி அப்படின்னு பாத்தீங்கன்னா தணிகை அப்படின்னு மருவி வந்திருக்கு. திருச்செந்தூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தூர். அலைவாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைவாய் தான் முதல்ல மருவி அழைக்கப்பட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா செந்திலூர் அப்படின்னும் அழைச்சாங்க. அது மருவி இப்ப செந்தூர் அப்படின்னு அழைச்சாங்க. இப்ப காலப்போக்குல திருச்செந்தூர்னே மருவி வந்திருக்கு. திருக்குறுக்கூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகை அப்படின்னு அழைக்கிறாங்க, மருவி வந்திருக்கு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா திருநின்ற ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்ணனூர் அப்படின்னு மருவி வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நாகர்கோயில், நாஞ்சி அப்படின்னு மருவி வந்திருக்கு. பரமக்குடி, பரம்பை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க மருவி. பாளையங்கோட்டைங்கிறத மருவிதான் பாளை அப்படின்னு மருவி வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை, புதுகை அப்படின்னு மருவி வந்திருக்கு. புதுச்சேரி, புதுவை. அப்ப இத பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழப்பம் வரும். புதுக்கோட்டைங்கிறது புதுகை, புதுச்சேரிங்கிறது புதுவை அப்படின்னு பாக்குறீங்கன்னா புதுக்கோட்டைங்கிறதுல இந்த கோ, புதுகைங்கிறது இதுல நான் பிடிச்சிக்கலாம். கோட்டைக்கு வர்ற கோ அப்படிங்கிறது காவா மருவி வந்ததா நீங்க நினைச்சீங்கன்னா புதுகைன்னு வரும். புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவை அப்படின்னு மருவி வந்திருக்கு. புதுவைங்கிறதுக்கு அப்புறமே மருவி வந்தது வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரின்னு கூட சொல்லலாம். பாண்டிச்சேரிக்கு மருவி வந்து இப்போ தற்போது கூப்பிடுறது வந்து பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். பூ விருந்த வள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லி அப்படின்னு மருவி வந்திருக்கு. பைம்பொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்புலி அப்படின்னு மருவி வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மன்னார்குடி அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணை, அது மருவி மண்ணை 3 சுழினா இன் அப்படின்னு கூட மருவி வந்திருக்கு. அழுத்தியும் சொல்லுவாங்க மண்ணை, அது மண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க மருவி. அடுத்து பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலை அப்படின்னு மருவி வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை, மயூரம் மருவி மாயூரம் அப்படின்னு கூட மருவி வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணப்பாறை மருகி மணவை அப்படின்னு மருவி வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மதுரை, மதுரை மருகி வந்து மருதை அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரைக்கு இன்னொரு மருகி வந்த பெயரும் உண்டு, மருவு பெயர்களும் உள்ள ஒண்ணு வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா முக்கூடல்ங்கிற மாதிரியும் வரும். அதாவது 3 ஆறு சேர்ற இடத்தையும் சொல்லுவாங்க. ஒரு 3 கடவுள் இருக்கிறதுனால அதுக்கும் அந்த மாதிரியான பேர் வருதுன்னு சொல்லுவாங்க. மதுரை வந்து எப்பயுமே ஸ்பெஷல் தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை, மண்ணை அப்படின்னு மருவி வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா விருதுநகர், விருதை அப்படின்னு மருவி வந்திருக்கு. வேதாரண்யம், அது வந்து வேதை அப்படின்னு மருவி வந்திருக்கு. ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிறது ஸ்ரீவை அப்படின்னு மருவி வந்திருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிறது ஸ்ரீவி அப்படின்னு இப்ப ஷார்ட்கட்ல மருவி தற்போது கூப்பிட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பெரம்பலூர், பெரம்பை அப்படின்னு மருவி வந்திருக்கு. கன்னியாகுமரி அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரி அப்படின்னு இப்ப மருவி கூப்பிடுறாங்க. இந்த கன்னியாகுமரிக்கு ஒரு சிறப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை சொல்றேன். சிவபெருமான நோக்கி பகவதி அம்மன் வந்து தவம் புரிஞ்சதுனால திருமணத்துக்காக சிவனையவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருமணத்துக்காக தவம் புரிஞ்சதாக ஒரு
வரலாறு தலப்புராணம் சொல்லுதுங்க. அதனால கன்னியாவே இருந்து அந்த தவத்தை செஞ்சதுனால கன்னியாவாகவும், அந்த அம்மா குமரி கல்யாணத்துக்கு நம்ம வழக்கத்துல வருது இல்லைங்களா, இமயம் முதல் குமரி வரை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுல வர்ற குமரிங்கிறதுக்காகவும் அந்த ரெண்டுக்குமே அந்த அம்மாளோட பெருமை சொல்றதுக்காக கன்னியா குமரி அப்படிங்கிறதுக்காகவும் இந்த குமரிங்கிற பேர் இன்று வரையும் வழக்கத்துல இருக்கு. குமரிங்கிறது மருகி, கன்னியாகுமரிங்கிறது மருவல்ல பெயர் வழக்குல இருக்கு. நன்றி. வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். அடுத்த ஒரு டாபிக்ல இதனோட அடுத்த கேள்விகள்ல நம்ம பார்க்கலாங்க.